ஹாய் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முன்னாடி ஷோல்டர்கிட்ட ஒரு இப்போ டிசைன் வருமில்ல, saree குத்துற சைடு விட்டு ஆப்போசிட் சைடு வந்து ஒரு டிசைன் வரும்ல, அதை வந்து எப்படி டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பேக் பீஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து எப்படின்னா நம்ம தைக்கும்போது லெஃப்ட் ஹேண்டு சைடு எடுத்து வச்சுக்கணும். ஆப்போசிட் இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறத நம்ம அப்படி லெஃப்ட் சைடு இருக்கிறத நம்ம எடுத்து டிச் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அது ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். இப்போ வந்து நல்ல saree பீஸோட நல்ல பக்கமும் அந்த நம்ம உள்ளே வச்சு ஒரு டிசைன் கொடுப்போம் இல்லை பார்டர், அந்த பார்டரோட கெட்ட பக்கமும் ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்ம அடைச்சி திருப்புற லைனிங் பீஸை அந்த உள் கொடுத்துருக்கிற பீஸ் மேலே வச்சு நம்ம டிச் பண்ணணும். சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ சொன்னேன். saree பீஸில் நம்ம கட் பண்ணுற saree பீஸில் ப்ளவுஸுக்கு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதனோட நல்ல பக்கமும் பார்டர் கட் பண்ணி டிசைன் கொடுக்குறதுக்காக வச்சுருக்கோம்ல, அதனோட கெட்ட பக்கமும் ஒன்றோட ஒன்று முட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். பார்டரோட நல்ல பக்கமும் லைனிங் பீஸு அது மேலே பார்டரோட நல்ல பக்கத்து சைடு வந்து லைனிங் பீஸை வச்சு நம்ம டிச் பண்ணணும். அந்த பார்டர் ஃபுல்லாக அந்த ஷோல்டருக்கு கவர் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பார்த்துட்டு பின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பார்டர் கொஞ்சம் ஃபுல்லாக அந்த கை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் எடுத்துகிட்டு பின் பண்ணி வச்சுட்டேன். பாருங்க, பேக் பீஸ் சிம்பிளாக கேன்வாஸ் வச்சு சிம்பிளான டிசைன் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்டரை கட் பண்ணிக்கலாம். அந்த பார்டரை வந்து சைடில் கொஞ்சம் ஆம்கோல் சைடு தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தைக்கும் போதே வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து என்னென்னா அந்த தைக்கிற சவுண்டு, அதுக்கப்புறம் எங்களது மெயின் ரோட்டு மேலேயே வீடு இருக்கிறதுனால வண்டி வாகனம் போகிற சவுண்டும் நல்லா இறைச்சலாக இருக்குது. அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பாருங்கள், ஆப்போசிட் சைடும் நம்ம தைக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் தைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை தைச்சி மட்டும் வச்சுட்டு அப்புறம் அதனோட பீஸை அதனோட வேலையை பார்க்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்து உரமாக வச்சுட்டு இப்போ குண்டூசி எடுத்துட்டு அதனோட எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இருக்கும்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி லைனிங் பீஸ் தான் அங்கே ரெடி அளவாக நம்ம கட் பண்ணியிருப்போம். அதனால் அந்த சாரியோட பீஸும் மெயின் கிளாத்தும் அதுக்குள்ளே வைக்கிற பார்டரோட கிளாத்தும் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. அதையே கட் பண்ணி எடுத்து அக்கிட்ட வச்சுக்கலாம். இப்போ வந்து அட்காத் பண்ணி விட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அட்காத் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கலாம். இப்போ நான் சொன்ன பாருங்கள், மெயின் கிளாத்தை லைனிங் கிளாத்தை திருப்புறேன். இப்போ வந்து நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வந்துடுச்சா, அதனால தான் சொன்னேன் சாரியோட நல்ல பக்கமும் மேலே வைக்கிற பார்டரோட கெட்ட பக்கமும் ஒன்று மேலே ஒன்று ஒட்டுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி நல்லா இழுத்து விட்டு தையல் போட்டுக்கலாம். ஈஸியான மேலே தைச்சி முடிச்சுட்டு மேலே மடிச்சடிக்கிறத விட இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ வந்து அது மேலே நல்லா உள்ளே இருக்கிற லைனிங் கிளாத்தை இழுத்து விட்டு நல்லா வெளியில் தெரியாத அளவுக்கு இழுத்து விட்டு நம்ம மேலே அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் பண்ணாமல் தையல் நம்ம என்ன வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஸ் கொடுக்கறத விட செம்மையாக இருக்கும் அந்த நம்ம வச்சுருக்கிற கிளாத்து. இப்போ வந்து நம்ம சுற்றியும் லைனிங் பீஸ் மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த நூலெல்லாம் இருக்கும்போது அது மேலே தையல் போடாதீங்க, நம்ம எடுத்துட்டு அப்புறம் தையல் போடலாம்.
சுற்றியும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே நான் வந்து தையல் தைக்கிறது வந்து வீடியோ எடுக்கிறது நைட்டு எடுக்கிற மாதிரியே வந்துடுது. வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கரெக்டான பிளேஸ் இல்லை. இப்போ தையல் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ சுற்றி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். லைனிங் பீஸில் படாத மாதிரி கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த முன்னாடி இருக்கிற பீஸ் அந்த பார்டரை வந்து எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மடித்து வச்சு பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு. மடித்து வச்சா நல்லா இருக்காது. நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி அதையை வந்து வளைவாக கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து அந்த அக்குள் பகுதியில் வர்ற டாட்டோட உள்ளே இது பண்ணுறாங்க. ஆனாலும் அது கொஞ்சம் நல்லா இருக்கிறதில்ல. சரி, நம்ம இப்போ மடித்து வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தேன். ஆனால் அது செட் ஆகலை. அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வேற ஒரு மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி அது மேலே லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா இருக்கான்ட்டு. எனக்கு என்னமோ நல்லா இல்லை. நம்ம ஒரு டிசைன் தைக்கிறத பிளான் பண்ணியிருப்போம். அது மாதிரி மடிக்க வைக்கும்போது நல்லா இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு வேறு ஐடியா தோணும். அந்த மாதிரி தான் இந்த ஐடியாவும். சரி, இப்படி மடித்து வச்சா நல்லா இருக்காது, சதுரமாக வர்ற மாதிரி இருக்குது, டைமண்ட் நெக் மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தேன். ஆனால் அது வந்து அதுவும் நல்லா இல்லை. தையல் போட்டேன், ஆனால் பரவாயில்ல, நல்ல வேலை தையல் வரல. இப்போது அதை ஊசியில் நூல் கோர்த்து விட்டுட்டு மார்க்கர் எடுத்து நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அது மேலே தையல் போட்டுக்கலாம். தையல் எந்த இடத்துல இருக்குதோ தையல் இதோட அப்படியே ஆம்கோல் சைடு நம்ம போட்டுருவோம்ல. எதுக்குன்னா அந்த லைனிங் கிளாத்தும் இதெல்லாம் உள்ள ஒரு தையல் போட்டு எடுப்போம்ல, அதிலிருந்து நம்ம மார்க் பண்ணி எடுப்போம். இப்போ மார்க் பண்ணுற பாருங்கள். அது இப்போ நான் சொல்கிறதில் அழகாக டிசியில் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக வில் மாதிரி வளைஞ்சிக்கலாம். வில் மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை உள்ளே தைச்சிட்டு அது கொஞ்சம் சரியே இல்லை. இப்போ நான் அந்த வெட்டுற எண்டில் தான் வந்து எண்டு வரைக்கும் அந்த தையல் வந்து அதில் இருக்குது. இப்போ நம்ம அதில் லேஸ் வச்சு அடித்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதனோட இது முடிஞ்சு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு திருப்பி அடித்து பாருங்கள் நல்லா இருக்கான்ட்டு. அந்த பிசிறு வெளியே விழாத அளவுக்கு 2 தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த டிசைன் ப்ளவுஸில் நேரமாகதே எதுக்காகன்னா, நம்ம ஒரு டிசைன் நினச்சி வச்சுருப்போம், அந்த இடத்துல அது செட் ஆகாமல் போயிடும். அதுக்கப்புறம் மறுக்கா யோசித்து வேறு என்ன பண்ணலாம் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸில்
கொஞ்சம் லேட் ஆகிடும். பாருங்கள், இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த மடித்து வச்சா அது நல்லா இருந்துச்சுங்களா? இப்போ பாருங்கள், முன்னாடி கழுத்து வரைக்கும் இதாங்க. சும்மா கேன்வாஸ் வச்சு பேக் டிசைன், சிம்பிள் டிசைன் கொடுத்தேன். இப்போது வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத திருப்பி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பின்னாடி நெக் டிசைன் வந்து கேன்வாஸ் வச்சு தான் கொடுத்தேன். அதுவும் நீட்டாக இருக்குது. பார்க்கலாங்க. இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு பேக் பீஸோட டிசைன் கிடைக்கும். ஃபோட்டோ கிடச்சிதுன்னா அடுத்த வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இதனோட ப்ளவுஸும் அதுவும் பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது மேலே வச்சு அடிக்கிறத விட நம்மளுக்கு வந்து இப்படி அடித்து திருப்பினோன்னா சூப்பராகவும் இருக்கும்.